ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், மன மகிழ்ச்சி நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடும்படியாய், உலாவும்படியாய், நீர் எங்களோடு பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே வாரும் ஐயா. நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்டு இன்னும் கர்த்தருக்குள்ள ஆண்டவரே பலப்படும்படியாய் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து கிறிஸ்துவுக்குள்ள எங்களை வழிநடத்தி செல்வீராக. இப்பொழுதும் கூட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவனுடைய சித்தம் என்னவென்று நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய் இந்த வருஷத்தின் 2ஆம் மாதத்தில் முதல் நாளில், இந்த முதல் வாரத்தில் தேவனுடைய சித்தம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவாய் இருக்கிறது? தேவனுடைய சித்தம் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தத்தை நாம் பார்க்கிறோம். இதுவே தேவனுடைய சித்தம். யோவான் 3:15-16 வாசியுங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இதுவே. பூமியில ஒருவனும் கெட்டு போக கூடாது. தான் படைத்த, தான் சிருஷ்டித்த மனிதர்கள் யாரும் கெட்டு போக கூடாது. கெட்டு போக கூடாதுன்னா கெட்டு நரகத்துக்கு போக கூடாது. இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் கொள்ளாத வழிகளிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் தீமையிலும் விழுந்து கெட்டு நரகத்துக்கு போகாதபடி பிதாவின் சித்தமா தான் சொல்றாரு, ஒருவனும் கெட்டு போக கூடாது பூமியில. அதற்காக தான் மனுஷன் கெட்டு போக கூடாது என்பதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில எல்லா மனுஷனையும் பொல்லாத வழியிலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்தும் மீட்டெடுக்கும்படியாய் நம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே தந்தருளினார். அதுதான் வேதம் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு நம்ம கெட்டு போக கூடாதுன்றதுக்காக அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கு பாத்தீங்களா? சொந்த மகனையே, சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்து, கடவுள் மனிதனாய் இந்த பூமியில வந்து கெட்டு போயிருக்கிற நம்மை, கெட்டு போய் கொண்டிருக்கிற நம்மை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பொல்லாத வழியிலிருந்தும் மீட்கும்படி வந்தார். வந்து நமக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? பிதாவின் சித்தம் ஒருவனும் கெட்டு போக கூடாது, கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அநேகரை மீட்கும்படி. அநேகர் கெட்டு போயிருக்கிறாங்க.
ரோமர் 3:23 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறார். அப்ப பூமியில மனுஷனுடைய பாவம் பெருகிடுச்சு. மனிதன் தேவனுக்கு பிரியமான வழிகளை நடக்கிறது இல்லை. எல்லா மனிதர்களும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்றது இல்லை. கர்த்தரை துதிக்க வேண்டிய மனிதன் கர்த்தரை துதிக்காம ஆராதிக்காம பொல்லாத வழிகளில பாவ வாழ்க்கையில ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறார், ஐயோ இந்த மனிதர்களா இப்படி பாவத்துல ஜீவித்து பிசாசுக்கு அடிமையாகி நரகத்துக்கு போயிடக்கூடாதே, இவர்களுக்காக நான் ஒரு தலத்தை வைத்திருக்கிறேன், அதுவே மோட்ச வாழ்க்கை, நித்திய ஜீவன். அதான் சொல்றாரு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷன் பூமியில கெட்டு போக கூடாது, உயர்த்தப்படணும். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தெய்வம். கர்த்தராகிய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி நினைப்போமா? மனுஷன் நினைப்பானா? எவன் கெட்டு போனா நமக்கு என்ன நினைக்கிற காலத்துல இன்னைக்கு எத்தனையோ தெய்வங்களை தேடி ஓடி மனிதர்கள் என்னென்னவோ பிரயாச்சித்தம் பரிகாரங்களை பண்றாங்க. என்னென்னவோ எவ்வளவு செலவு பண்ணிடலாம், ஏதோ எங்கெங்கயோ போய் மலையில ஏறலாம், குளத்துல இறங்கலாம், என்னென்னவோ பண்றான். ஆனா கெட்டு போய் தான் இருக்கிறான். நம்ம தெய்வம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில வந்த ஒருவனும் கெட்டு போக கூடாது. நல்ல தெய்வம். அதனாலதான் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஒரு மனிதனும் கெட்டு பூமியில சீரழிந்து போகாதபடி, நரகத்துல போகாதபடி, நித்திய ஜீவன்ல பங்கடையும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். சரி, ஆண்டவர் பூமியில வந்து நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருடைய அன்பினாலே நம்மை ரட்சித்து பொல்லாத வழிகளிலிருந்து நம்மளை மீட்டு சகல பாவங்களிலிருந்து நம்மளை அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக்கி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 3:9 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். முதல்ல சொன்னோம், கெட்டு போகாம உயர்த்தப்படணும். ஒருவனும் கெட்டு போகாம எல்லாம் நித்திய ஜீவனை பங்காடியணும், நித்திய ஜீவன்ல வரணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணும், கெட்டு போகாம. 3வது, யாரும் கெட்டு போகாம மனம் திரும்பி வாழணும். மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாழணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது இன்னைக்கு பூமியில பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போக முடியாது. அப்போ ஒருவனும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வருகை குறிச்சி அலட்சியமா பாருங்க, வசனம் எவ்வளவு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஒருவரும் கெட்டு போகாம எல்லாம் மனம் திரும்பணும். மனம் திரும்புறவரை ஆண்டவர் காத்துன்னு இருக்கிறாராம். அப்பதான் இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. எல்லாரும் நல்ல மனிதனா மாறணும். பொல்லாத வழிகளில் இயேசுவை அறியாம, இயேசுவை விசுவாசிக்காம, ஏற்றுக்கொள்ளாம இன்னைக்கு பலவிதமான பாவ வாழ்க்கையிலும் தீமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மனம் திரும்பணும். நல்ல தெய்வத்திடத்துல வரணும். நல்ல வழிகாட்டுற தெய்வத்தை தேடி வரணும். நன்மைகளை தருகிற தெய்வத்தை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வாழணும். எல்லாரும் மனம் திரும்பும் பொழுது, ஐயோ நான் வாழ்ற வாழ்க்கை இது கேடான வாழ்க்கை, இது கெட்ட வழி, இந்த கெட்டதிலிருந்து நான் மனம் திரும்பணும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிட்ட வந்துட்டா எல்லாம் ஆண்டவர் வந்துருவார் சீக்கிரம் அழைத்து செல்லும்படி. இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினால் மகிமையா வாழலாம். அடுத்து 2 கொரிந்தியர்ல சொல்றார் பவுல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல கெட்டு போகிறவர்களை குறிச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறான் பூமியில. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவனா இருக்கிறவங்க கெட்டு போயிருக்கான். கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கெட்டு போயிருக்கிறோம். ஏன் தெரியுமா? எப்படி சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு எல்லாரையும் மீட்கும் பொருட்டாய், மீட்கும் பாத்திரமாய் நாம மாறணும். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார். இங்க பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கெட்டு போகிறவர் மனிதனுக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டா என்ன பண்ணியிருக்கான், இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க,
இயேசுவின் பிள்ளைகள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, சர்ச்சை கூட போவாங்க. ஆனா வாழ்க்கை சரியில்லை, கெட்டு போன வாழ்க்கை, கெட்டு போன நிலை, எல்லா இதுலயும் கெட்டு போயிருக்கிறான். அதுதான் குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நாம் குயவன் கையில் கரத்துல இருக்கிறோம். அங்க கூட என்ன வசனம் சொல்லுது, 18 கூட குயவன் குறிச்சு, குயவன் கையிலேயே களிமண் கெட்டு போயிட்டுதான். இன்னைக்கு கிறிஸ்துவனா இருந்தும் கூட உலகத்தை ஜெயிக்க முடியாம, பிசாசை ஜெயிக்காம, பாவத்தை மேற்கொள்ளாம, மாம்சத்தை மேற்கொள்ளாம கெட்டு போய் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க நிறைய பேரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்பவில்லை. ஒருவனும் கெட்டு போக கூடாது, பிதாவின் சித்தம். எல்லாரும் உயர்த்தப்படணும், மனம் திரும்பணும். அப்படி எல்லாரும் உயர்த்தப்படணும், மனம் திரும்பணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம, ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற நாம் என்ன செய்யணுமா? அப்படி கெட்டு போகிறவர்கள் மத்தியில அவர்களுக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கணும். அதனாலதான் கிறிஸ்துவின் நற்கந்தம்னா கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற காரியங்களை அவர்கள் முன்பாக நம்ம செயல்படுத்தணும். அதனாலதான் மத்தேயு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பிரகாசிக்கணும். எப்படி பிரகாசிப்பார்? நற்கிரியைகளினால. நற்கிரியைகள் தான் நற்கந்தம். நல்ல கிரியைகள் தான் நல்ல செயல்னா நல்ல வாசனை. நற்கந்தம்ன்றது நல்வாசனை, நல்வாசனை, ஒரு வாசனை வீசக்கூடிய அளவுக்கு. எனக்கு மனுஷன் என்ன பண்ணுவான், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா, ஏதாவது ஆஃபீஸ் போனோம்னா நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல வாசனை திரவங்கள்லாம் போட்டுட்டு மேல நல்லா சென்ட்லாம் அடிச்சுட்டு போவாங்கல்ல, பார்த்துருப்பீங்க. அப்போ எதுக்காகன்னா நல்ல வாசனையா போறோம், வெளியே குளிச்சு கிழிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாசனை திரவியங்களை அடிப்பாங்க, பர்ஃப்யூம்லாம் போட்டு பல பலன்னு போய் நிற்பான், நல்ல வாசனை வீசும், எல்லாரும் பார்ப்பாங்க, அருமையான ஸ்மெல், நல்ல வாசனை. நான் சொல்றேன், நீ வீச வேண்டிய வாசனை பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்காக பர்ஃப்யூம் போட்டு நிக்கிற வாசனை இல்லை. பிதாவாகி தேவன் நமக்கு தந்தருளின, நம்மையில் அன்பு கூர்ந்து தந்தருளின, நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயப்பட்டு, ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில நமக்காக ஜீவனே தந்த அன்புள்ள தெய்வத்தை நீ பிரதிபலித்து காட்டுறதுதான் அவருடைய வாசனைய, ரட்சிப்பின் வாசனைய, அல்லேலூயா, ரட்சிப்பின் வாசனைய நீ பிரதிபலித்து காட்டணும். எத்தனை பேருக்குள்ள அந்த ரட்சிப்பின் வாசனை இருக்குது? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க ஐயா, இவர் நல்லவரையா, இந்த அம்மா நல்ல அம்மா, இந்த வாலிபன் நல்ல வாலிபன், ஒழுக்கம், கீழ்ப்படிதல், பரிசுத்த ஜீவியம், இதெல்லாம் தான் கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. சோ இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் கெட்டு போயிருக்கிற வாழ்க்கை, அவர்களுக்குள் நாம் நற்கந்தமா இருக்க வேண்டும். நிறைய பேர் கெட்டு போற காரணம் என்னன்னா, யோவான் 17:12 யாரெல்லாம் கெட்டு போறா, யார் கெட்டு போவா, யார் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகாமல் அவர்கள்லாம் அப்படி பாதுகாக்கப்படுறாங்க. அதுதான் இங்க யோவான் 17:12 பார்க்கிறோம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போவானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போவதில்லை. இயேசு கிறிஸ்துவால யாரெல்லாம் காக்கப்படுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புல யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகவே மாட்டான். இந்த பூமியில ரட்சிப்பின் வாழ்க்கையில நிலைத்திராம ரட்சிப்பை விட்டு விலகி ஓடி வாழ்ந்துன்னு இருக்காங்களே, அவங்கதான் கெட்டு போயிடுவாங்க. உலகத்துல வாழ்றாங்க பாருங்க, உலக ஆசை, உலக இச்சை, உலக இன்பம், உலகத்துக்கு பின்னாடி ஓடுவான். கிறிஸ்தவனா இருந்தும் கூட, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தும் கூட, சத்திய வசனங்கள் அறிந்தும் கூட என்ன பண்றான், ஆதாயத்துக்காக, மனுஷனுக்காக, சுகத்துக்காக, இன்பத்துக்காக உலகத்தை நோக்கி ஓடுற வாழ்க்கை, அது கெட்டு போற வாழ்க்கை. அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ள நீ இருந்தால் கெட்டு போக மாட்டாய், கிறிஸ்து உன்னை பாதுகாப்பார். இதோ நான் அவர்களுக்குன்னே கூட உலகத்தில் இருக்கிறேன், அவர்களை உம்முடைய நாமத்திலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்கள் ஆகிய. ஓ கீழே போ, ஆண்டவர் அன்புடர் இயேசு கிறிஸ்து, நீ போய் பூமியில எல்லா மனுஷர்களையும் ரட்சி, எல்லாரையும் என்னுடைய பிள்ளையா மாற்று, ரத்தம் சிந்து, மரித்து நீ அவர்களுக்காக ஜீவனை கொடுத்து அவர்கள் ஜீவனை மீட்டுக்கொள், சத்துருவை ஜெயிக்கணும், என் பிள்ளைகளுக்கு பலத்தை கொடு
அனுப்பினார. அந்த அனுப்பினவர் கீழே வந்து சொல்றார், நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன். என் பிள்ளைங்களை யாரெல்லாம் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புல நிலைத்திருக்கிறாங்களோ அவர்களை நான் பாதுகாப்பேன். உலகத்துல இருக்கிறவங்க கெட்டு போயிடுவான். உலகத்துக்கு பின்னாடி ஓடாத, கெட்டு போயிடுவேன். பிசாசு ஒண்ணு உலகத்துல எல்லாம் ஆசையை காட்டி கொண்டு போறான். விழிப்பாயிரு, ஜாக்கிரதையாயிரு, தெளிந்த புத்தியாயிரு. விழுங்கலான்னு பார்த்துட்டு வகை தேடிட்டே இருக்கிற பிசாசு கிட்ட மாட்டிக்காத. உலகம் தான் இன்பம், அந்த கொஞ்ச நேரம் இன்பத்துக்கு, அந்த கொஞ்சம் சந்தோஷத்துக்கு ஓடாத, கெட்டு போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாயிரு, அவர் உன்னை பாதுகாப்பார். இந்த உலகத்தில் இருக்க எந்த தீமையும் உன்னை அணுகாம, எந்த ஒரு பொல்லாப்பும் உன்னை நேரிடாம, எந்த ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்காம, பாவத்துல நீ விழுந்து போகாதபடி அவர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. எபிரேயர் 10:39 பார்க்கிறோம், நாமே கெட்டு போக பின்வாங்காமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கெட்டு போகிறதுக்கு பின்வாங்க கூடாது. பாருங்க, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல், ஆமா முதல்ல சொன்ன கர்த்தருக்குள்ள இல்லைன்னா கெட்டு போயிடுவான். ரெண்டாவது இங்க சொல்லப்பட்டு பாருங்க, அவரை விட்டு பின்வாங்கினா கெட்டு போயிடுவேன். பின்வாங்கி போற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கிறிஸ்தவனா மாறி திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போறது பின்வாங்கின நிலைமை. பின்மாற்ற ஜீவியம், பின்மாற்ற ஜீவியம் வேண்டாம். என் அனுபவத்துல சொல்றேன், பின்மாற்ற ஜீவியம் ரொம்ப படு மோசமான நிலைக்குள்ள கொண்டு போயிடும். அதனால கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க, பின்வாங்கி போகாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உறுதியா நில்லுங்க, உறுதியா பற்றி கொண்டு அவருக்குள்ள நிலைத்திருங்க. அல்லேலூயா. அப்போ ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னு தான் பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் ஒருவனும் கெட்டு போக கூடாது. கெட்டு போறவனை கர்த்தர் விட மாட்டார். கெட்டு போக கூடாது வந்து மீட்க வந்தார், மீட்டுட்டாரு. நீ மனம் திரும்பிட்டேன்னா கெட்டு போக மாட்ட. அடுத்து பின்வாங்கி போக கூடாது. இப்போ பரிசுத்தமா வாழணும் கர்த்தருக்குள்ள. மூன்றாவது காரியம், பரிசுத்தமா வாழணும், பின்வாங்காம பரிசுத்தமா வாழணும்னா இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் ஒருவனை கெட்டு போகணும்னு சொல்லி கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினது போல, கிறிஸ்து பரமேறி போகும் பொழுது, பரலோகத்துக்கு போகும் பொழுது, அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போறாரு. எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க. எல்லாம் நிறைய பேர் கவலை, ஐயோ இயேசு போறாரு. நிறைய பேர் சொல்றாங்க, இயேசுவே போகாதீங்க, இங்கே இருங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க, கூடவே இருங்க. நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன், உலகத்தை முடிவுபடி உங்க கூட இருக்கிறேன். விசுவாசி என்ன, நான் போறேன், நான் போனாதான் இன்னொருத்தர் வரப்போறாரு. அவர் யார் திரும்ப, அவர் தான் தேற்ற வாழன்னு. அதான் யோவான் 16 அதிகாரத்துல 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பாக்குறோம். 13ஆம் வசனத்துல இப்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் நம்மளால ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமா, நம்ம கெட்டு போக கூடாதுன்னு நமக்காக பூமியில வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்து மனம் திரும்புதலை கொடுத்து வச்சிருக்கிறார்ல. அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பின்வாங்காமல் பரிசுத்தமாய் இன்னும் வாழும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவனா மாறிட்டா போதாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதாது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வந்து 8ஆம் வசனம் பாருங்க எப்படி சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் நாம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம்? யோவான் 16ஆம் அதிகாரத்துல சொன்னேன், 16ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல சொன்னேன். அப்போ அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, நாம் அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எனக்குள்ள அவர் வந்ததுனால்தான் இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள பாவம் இருக்காது. பாவம் விலகி போயிடும் அவங்கள விட்டு. அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருடைய வேலை 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது பாருங்க, சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவில் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமா இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் உனக்கு அறிவிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள பாவம் இருக்காது, அவங்களுக்குள்ள பரிசுத்தம் வந்துடும். இப்போ ஒருவனும் கெட்டு போகாது கூடாதுன்னு நினைச்ச பிதாவின் சித்தம் நிறைவேறுது. யாருமே கெட்டு போக கூடாது பூமியில. வருகை தாமதிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் அலட்சியமா இருக்கிறீங்க. தாமதிக்கிறது எதுக்காக தெரியுமா? உனக்கு கிரேஸ் பீரியட், ஆண்டவர் வெயிட்டிங் கொடு, கிரேஸ்ல உனக்கு பற்றி கொடுக்குறாரு. இன்னும் மனம் திரும்பிடுவான், இனிமேலாவது மனம் திரும்பிடுவான். நிறைய பேர் மனம் திரும்பணும். ஒரு வீட்டுல நான் பிரசங்கம் பண்ணி இருக்கும் போது இப்படியா ஒரு சில சம்பவம் நடந்துதாங்க. அதை பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு என்னன்னா, அந்த வீட்டுல பால்லாம் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. பால் கெட்டு போயிட போகுது, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைமான்னாங்க அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண் மருமகள் அவங்க ஓடி போய் அதை எடுத்து வைக்கிறேன் மாமா அத்தை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து உள்ள வைக்கிறாங்க. பால் ஃப்ரிட்ஜில் வச்சா, இந்த மாவு கூட ஏன் இப்படி வச்சிருக்க, மாவும் வெளியே இருந்தா கெட்டு போயிடாத, புளிச்சிடாதா, எடுத்து உள்ள வைனாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த அம்மா இவ்வளவு அழகா சொல்லுதே தெளிவா. பால் ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, அது கெட்டு போயிட போகுது, வெளியே இருந்தா கெட்டு போயிடும். மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, வெளியே இருந்தா புளிச்சு கெட்டு போயிடும். அப்ப நான் யோசனை பண்ணா, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா பொருள் கெட்டு போகாது. அந்த பால், மாவு, இப்படிப்பட்ட பழங்கள், காய்கறி எது வந்தாலும் ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கும், அது கொஞ்சம் பதப்படுத்தப்படுது, பாதுகாக்கப்படுது. ஸோ நான் அப்பதான் யோசனை பண்ணேன். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கெட்டு போக மாட்டோம். உலகத்துல இருந்தால்தான் கெட்டு போறோம். வெளியே இருக்கிறதால கெட்டு போயிடுற. நீ உள்ள வந்து பாரு, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்காத, கிறிஸ்துவ விட்டு தூரமா இருக்கிற, உலகத்துல இருக்கிற. உலகத்துல இருந்தால் நாம் கெட்டு போயிடுவோம். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கெட்டு போக மாட்டோம். கர்த்தர் நல்லவர். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்னா, கெட்டு போகாம இருக்கணும்னா, கிறிஸ்துவ விசுவாசித்து மனம் திரும்பி பின்வாங்காம நிக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை கொண்டு போய் வைக்கிறவர் யார் தெரியுமா? நம்ம சொன்ன உடனே பால் தானா போய் ஃப்ரிட்ஜில் உட்காந்துதா, மாவு தானா போய் ஃப்ரிட்ஜில் உட்காந்துருமா? யாராவது கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம்? நம்ம தான் கொண்டு போய் வைக்கிறோம். அது போல உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறவர் யாரா? பரிசுத்த ஆவியானவர். இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியும். அவர் உனக்குள்ள இருக்கணும். அவர் தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாரு. நம்ம தான் பாவத்திலேயே ஜீவிக்கிறோமே, பாவம் செய்யறோமே. உலகத்துல உலகம் பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு எல்லா இன்பத்திலும் நம்ம கண்ணு போது, நம்முடைய ஆசைலாம் அதுலதான் அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும் உலகத்துல. நீ உலகத்துல இருந்து எல்லா ஆசையும் நிறைவேற்றின உலக ஆசைக்குள்ள நீ போனேன்னா ஏசப்பாக்குள்ள வாழ முடியாதுமா? அல்லேலூயா. ஏசப்பாக்குள்ள நம்ம நிற்க முடியாது. அதனால உலகத்துல இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் நாம் கெட்டு போக மாட்டோம். இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நாம் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டு வாழணும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பாவம் நீங்கிடும். பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துருச்சுன்னா யோசுவா 3:5 சொல்லப்படுகிறது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்க யாரெல்லாம் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்றீங்களோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா பரிசுத்தமாக முடியும். தானா பரிசுத்தமாக முடியாது. சபைக்கு வரணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா சபைக்கு வரணும். சபைக்கே வர மாட்டானே. சபைக்கு வரணும். சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். பரிசுத்த ஆவியானவர் வருவார் உள்ள. அப்பதான் சபையில தான் அசைவாடுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா பரிசுத்தம் வந்துடும் உள்ள. பரிசுத்தம் வந்த உடனே என்ன நடக்கும்? வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தானா நீ ஐயோ ஒரு அற்புதம் நடக்கலையே, ஒரு அதிசயம் நடக்கல என்றால அற்புதம் அதிசயம் சாதாரணமா நடந்துடாது. வாழ்க்கையில நீ பரிசுத்தமா மாறிப்பார். நடக்குதா இல்லையா? என் வாழ்க்கையில நடந்துச்சு, அனுபவிச்சு ருசிச்சுட்டு சொல்றேன். உங்களுக்கு ருசிச்சுட்டு சொல்லின்னு இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிதாவின்
சித்தம் என்னது? ஒருவனும் கெட்டு போக கூடாதுன்னா என்ன, எங்க இருக்கணும்? அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா பரிசுத்த ஆவியை ஆளுகை செய்யணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானது கிறிஸ்துவுக்குள்ள வைப்பாரு. பரிசுத்த ஆவி வந்தா பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். இப்போ பிதாவின் சித்தம் கெட்டு போக கூடாதுன்னு சொன்னல. மத்தேயு 14:14 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போக கூடாது. அதுவே இந்த பிதாவின் சித்தமா இருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனும், இந்த உலகத்துல இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையிலும் அருமையான வறுமையிலும் வருத்தத்திலும் பயங்கரமான திக்கற்ற பிள்ளைகளா, கைவிடப்பட்டவர்களா, பரதேசிகளா தெரிந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் சித்தம் என்ன, அவங்களாம் ரட்சிக்க போடணும். கெட்டுப்போம். நல்லா இருக்கிற மட்டும் தான் ரட்சிக்க பண்ணணும் இல்லை. பரதேசியா ரோட்ல தெரிஞ்சிருக்கலாம் கூட ரட்சிக்க பண்ணணும். அவனை கூட நம்ம தான் சத்தியத்தை சொல்லணும். பிச்சைக்காரனை கூட நம்ம தான் சத்தியத்தை சொல்லணும். நரிக்குறவர்கள் இப்படிப்பட்ட பல விதமான காட்டு, நீங்க பல இடத்துல மிஸ்டரிகள்லாம் போய் எதுக்கு காடுகள்ல கூட சுவிசேஷத்தை சொல்றாங்க. இயேசு அறியாத மக்கள் நிறைய. எல்லாரும் இயேசு அறியணும். ஒருவனும் கெட்டு போக கூடாது. இந்த சிறியல் ஒருவனும் கெட்டு போக கூடாது. அதான் பிதாவின் சித்தம். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்யணும். யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்வா? மத்தேயு 12:50 சொல்லுது. யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்யறாங்களோ, யாரெல்லாம் பிதாவு சித்தத்தை செய்யறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிக்கிற மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். சும்மா நான் இயேசுவின் பிள்ளை நம்மளே சொல்லிக்கிட்டு தான். இயேசு சொல்றாரு பார், சமாதானம் பண்ணவர் தான் இயேசுவின் பிள்ளை. எல்லாரோட சமாதானமாகி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒருவனும் கெட்டு போக விடக்கூடாது. உன் கண்ணு முன்னாடியே உன் சகோதரன் கெட்டு போறான், ரட்சிக்க உன்னால முடியுதா? பக்கத்து வீட்டுல இருக்கிற உன் சகோதரன் கெட்டு போறான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுதா உன்னால? காரணம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உங்க வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு மனம் இல்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீ ஒரு மனமா இல்லாத இருக்கிறது எப்படி? சமாதானம் பண்ணாம இருக்கிறது எப்படி? அப்ப கிறிஸ்துவ நீ சரியா தரித்து கொள்ளல, கிறிஸ்துவ உனக்குள்ள அதிகமா வாசம் பண்ணல. அப்போ பிதாவின் சித்தம் ஒருவனும் கெட்டு போக கூடாது. இந்த சிறியர் ஒருவனும் கெட்டு போக கூடாது. அந்த சிறியர் எல்லாம் மீட்கப்படணும்னா பாருங்க, பிதாவின் சித்தத்தை நாம செய்யணும். இயேசு கிறிஸ்து செஞ்சது போல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நாம செய்யணும் பிதாவின் சித்தத்தை. அல்லேலூயா. யார் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவன் தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. சித்தம் செய்யணும்னா ஒரு காரியம் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். சித்தம் செய்யணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம சித்தம் செய்யணும்னா சத்தம் கேட்கணும். என்ன சத்தம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தையின் சத்தத்தை, வசனத்தை. சத்தம் கேட்டாதான் சித்தம் செய்ய முடியும். சத்தத்தை கேட்காம அந்த சித்தத்தை செய்ய முடியாது. தரிசனம் இல்லாத ஊழியம், சித்தத்தை செய்யாத ஊழியம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? சித்தம் செய்யப்பட வேண்டும், சித்தம் நிறைவேற்றப்படணும். பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இப்போ அதெல்லாம் நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் சித்தம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவி இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பாரு. பரிசுத்த ஆவியை உனக்குள்ள விட்டு ஆளுகை செய்வைய. பரிசுத்த ஆவியை ஆளுகை செய்யன்னு சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்து எல்லா தீமையில இருந்து உன்னை விலைக்கு காத்து கிறிஸ்துவுக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிருவார். நீ கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தேன்னா பரிசுத்தமா ஆசீர்வாதமா செழிப்பா வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் என்ன? ஒருவனும் கெட்டு போக கூடாது. கெட்டு போக கூடாதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டா பாவம் நீங்கணும். பாவம் நீங்கிச்சுன்னா பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துருச்சுன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் நடந்தா அநேகரை ரட்சிக்கும் பாத்திரமாய் நம்ம மாறிடுவோம். அப்படியே எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதோ இந்த ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாள்ல இதோ பிதாவின் சித்தத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் வழிநடத்தப்பட்டு உங்க சித்தத்தை நாங்கள் இன்னும் நிறைவேற்ற கிருபை தந்து வழி நடத்தும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா.